ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நாச்சு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, காதலிக்க நேரமில்லை இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம கீர்த்திகா இவங்க தான் வந்துட்டு இந்த படத்தோட டைரக்டர். ஸோ நம்ம வணக்கம் சென்னை மூவி எடுத்தாங்களே, அது எப்படி சூப்பர் ஃபன்னாக எமோஷனலாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தோட டைரக்டர் தான் இவங்களும். மியூசிக்கல் வந்துட்டு நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் தான் இந்த படத்தோட மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக என்ன இழுக்குதடி இந்த பாடல் வந்துட்டு எத்தனை பேர் மனதிருப்பீங்க, எத்தனை பேருக்கு வந்துட்டு ரிப்பீட் மூட்ல கேட்டுட்டு இருப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அந்த பாடல இசையமைச்சர் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. நம்ம ஜெயம் ரவி மோகன், நம்ம நித்யா மேனன் ரெண்டு பேரும் சேர்ந்து பேர் பண்ணி நடிச்சிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, இப்போ ரியல் வேர்ல்ட்ல நடக்கிற ஒரு விஷயம் இன்னமும் நிறைய பேர் வந்துட்டு சொன்னாலே கூச்சப்பட்டுட்டு ஒரு மாதிரி ஈல்வா பார்க்குற ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயத்த வந்துட்டு எங்கேயுமே முகம் சுளிக்காம அது பாயிண்ட் என்ன, அதோட தேவை என்ன, அதோட பர்பஸ் என்னன்னு வந்துட்டு அழகா அந்த படத்துல வந்துட்டு எழுதியிருக்காங்க, அழகா காமிச்சிருக்காங்க. சீன்ஸை வந்துட்டு விஷுவலா வந்துட்டு டெலிவரி பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்பெர்ம் டொனேஷன், டெஸ்ட் டியூப் பேபி அண்ட் வந்துட்டு இந்த ஒரே ஜெண்டரை வந்து லவ் பண்றது. ஐ மீன் வந்துட்டு இப்போ கேம் சொல்லுவாங்க, ஆம்பளை வந்துட்டு ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, இதே பொம்பளை ரெண்டு கேர்ள்ஸும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. சரிங்களா, இது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்துட்டு அது தப்பு ரைட்டுன்னு அதுக்குள்ள போறதை விட வந்துட்டு அவங்க விருப்பம் தானே. உனக்கு யாரு பிடிச்சாலும் லவ் பண்ணு, எனக்கு யாரு பிடிச்சாலும் லவ் பண்றேன், லவ் பண்ண பிடிக்கலையே நம்ம சிங்கிளா எடுத்துட்டு போறேன், அது அவங்கவுங்க விருப்பம். ஸோ அதுவும் வந்துட்டு இல்லாம வந்துட்டு அவங்கவுங்க ஆசையை சம்மந்தப்பட்டிருக்கு, ரொம்ப முக்கியமா வந்துட்டு அவங்க ஹார்மோன்ஸை சம்மந்தப்பட்டிருக்கு. சரிங்களா, ஸோ இதே மாதிரி தான் திருநங்கை அந்த மாதிரி கேட்டகரியில ரொம்ப அழகாவும் தெளிவா சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே முகம் சுளிக்காத அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அந்த விதம், அந்த எடுத்த விதம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு ஸ்டாரி சொல்றேன், ஸ்டாரி பேஸ்ல இதெல்லாம் இருக்கு, இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ யாரெல்லாம் போய் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ லவ் பண்ணவங்க, சிங்கிளா இருக்கிறவங்க, இப்போ கப்பலா இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க, பிரேக்அப் பண்ணுவாங்க, பிரேக்அப்ல ஒரு இதுல மைண்ட் செட்ல இருக்கிறவங்க அவங்களாம் பார்க்கலாம். ரொம்ப யதார்த்தமா இருக்கு. இப்போ ரியல் வேர்ல்ட்ல வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும், உண்மையிலே இருக்கு இப்படிலாம் இப்படி இருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்படி இருக்கு, அந்த மாதிரி கனெக்ட் ஆகும், ரொம்ப ரெலவெண்டா இருக்கும். சரிங்களா, ரெண்டாவது வந்துட்டு ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஜெயம் ரவி சார் ஒரு மாதிரி ஃபன்னா, ஒரு மாதிரி ஜாலியா, எங்கேயும் காதல்ல வந்துட்டு அன்ஷிகா கூட நடிச்சிருப்பாரு நம்ம ஜெயம் ரவி சார். அதுல ஒரு பணக்காரன் ஃபாரின்ல வந்துட்டு இந்த பொண்ணுங்களை ஜாலி பண்ணிட்டு காசு நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு சொல்லாம இது ஒரு மாதிரி அதோட டெவலப்மெண்டா இருக்கு. சரிங்களா, இப்போ கமிட்மெண்ட்னா ரிலேஷன்ஷிப்னு அந்த கான்செப்ட்லயே போகாத ஒரு கேரக்டர் ஜெயம் ரவி சார். சரிங்களா, ஸோ அந்த கேரக்டர்லாம் இருக்காரு. அது எவ்வளவு ஃபன்னா காட்ட முடியுமோ அவ்வளவு வந்துட்டு ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க, எங்கேயுமே முகம் சுரிக்காத அளவுக்கு. சரிங்களா, ஸோ அந்த கேரக்டர் நல்லா நம்ம என்ஜாய் பண்ணுவோம். சரிங்களா, ஏன்னா அங்கங்க காமெடிஸ் இருக்கும், ஹியூமர்ஸ்லாம் இருக்கும், நார்மலாக எல்லா படத்துல இருக்கிற மாதிரி. என்ன வந்துட்டு மெயின் கான்ஃப்ளிக்ட்ஸை வந்துட்டு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் அந்த முடிவை வந்துட்டு ரொம்ப அழகா கொண்டு போய் முடிச்சிருப்பாங்கன்னா அதான் சொல்லணும். சரிங்களா, இவங்க சொல்லுதான் ரைட்டு, அவங்க சொல்லுதான் ரைட்டுன்னு எதுவுமே இல்லாம ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சுங்க. நிஜமா ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. ரொம்ப படம் ஃபுல்லா சொல்லும் போது வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் குழப்பமா இல்லாம ரொம்ப மெச்சூரிட்டியா இருந்துச்சு. மேக்கிங்கே வந்துட்டு ஒரு ரொம்ப மெச்சூரா இருந்துச்சு மேக்கிங்கே. சரிங்களா, எல்லாம் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படம். இதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம்னு கேட்டா வந்துட்டு நல்ல ஒரு மெசேஜ் எடுத்துக்கலாம், லெசன்ஸ் எடுத்துக்கலாம். அவங்க விருப்பம் நிறைய பேருக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கு, வேற விருப்பம் இருக்கு. சரிங்களா, ஸோ அதுல நம்ம தலையிடாம நம்மளுக்கு என்ன விருப்பமோ அதை வந்துட்டு ரொம்ப அது நம்ம சூஸ் பண்றது நம்ம கிட்ட தான் இருக்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ரிலேஷன்ஷிப்? ஸோ ரிலேஷன்ஷிப்ல என்னென்ன சீரியஸ், என்னென்ன முக்கியம், அதோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது என்ன ஒரு பர்பஸ் வேணும், அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்ல. நம்ம ரிலேஷன்ஷிப் இஸ் கமிட்மெண்ட். நம்ம எஸ்டி சூர்யா வந்துட்டு டானோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல சொல்லியிருப்பாரு, ஆடியோ அப்படிதான் நினைக்கிறேன். லவ் இஸ் அ கமிட்மெண்ட். ஸோ அந்த லைன் இருக்குல்ல, லவ் இஸ் அ கமிட்மெண்ட். அந்த லைனை வந்துட்டு இந்த படத்துல ஒரு ஸ்டாரி இருக்குங்க. அந்த லைன் லவ் இஸ் அ கமிட்மெண்ட். ஸோ ரிலேஷன்ஷிப் எவ்வளவு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு ரொம்ப புரிகிற மாதிரி ரொம்ப மெச்சூரா எடுத்திருப்பாங்க. சரிங்களா, எல்லாம் கரெக்டாக வரும், ஃபன் பண்ணோம்,
ஃபன் பண்ணோம், ஃபன்னாக இருக்கும். அதே நேரத்தில் எப்படி அந்த கான்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு 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 குழப்பத்தை உண்டாக்குது, அது ஒரு கேள்வியை உண்டாக்குது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த அந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகும். நிஜமா சொல்கிறேன், நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற வேர்ல்டில் இருக்கிறவங்க வந்துட்டு நாங்கள் இந்த ஜென்ரேஷன் ஜென்ஜி அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ மறக்காம இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாம பாருங்க தியேட்டர்ல. முகம் சுளிக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ இல்லை. பட் வந்துட்டு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அது உங்கள்கிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு இந்த விஷயம்லாம் வந்துட்டு பேசுறதுக்கு ஒரு கூச்ச மாதிரி கண்டிப்பா முகம் தான் சுளிக்கிற மாதிரி பண்ணுவீங்க, சரிங்களா? பட் வந்து அது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம், எல்லாருக்கும் இருக்கிறது அந்த மாதிரி தான். நீங்க ஜென்ரலா எடுத்துட்டீங்கன்னா ஜென்ரலா தான் இருக்கும். எந்த ஒரு கூச்சமும் வந்துட்டு நம்ம பட்டுக்க அவசியம் இல்லை. அது ரொம்ப ரியாலிட்டியா தான் இருக்கும், சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த சீன்ஸ் வந்து ரொம்ப ரெலவெண்டா எடுத்திருப்பாங்க, சரிங்களா? உங்களுக்கே எப்பதான் தப்பா நினைக்கிறவங்க புரிய ஆரம்பிக்கும். உண்மையிலே இது இப்படித்தான், நம்மலாம் இதை விட்டு தப்பா எடுத்துக்க கூடாது, முகம் சுளிக்க கூடாது, அசிங்கமா பார்க்க கூடாது, இது தீண்டத்தகாவ நம்ம பார்க்க கூடாது இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு நினைச்சவங்க கூட மாறுற வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு, சரிங்களா? ஸோ நல்ல நல்ல விஷயம், நல்ல ஒரு பாசிட்டிவ் தாங்க, பாசிட்டிவ் மெசேஜ் தான் இந்த படத்துல இருக்கு. ஸோ நிறைய பேர் இப்போ பாருங்க மிஸ் பண்ணாம, சரிங்களா? ஸோ யாருக்கு தெரியும், பிரேக்கப் ஆனவங்க கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம், சரிங்களா? ஸோ இந்த படம் பார்த்த உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்காதவங்க வந்துட்டு டைம் இருக்கும் போது உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜேம் ரவி சாரோட ரவி மோகன் சாரோட வந்துட்டு ஃபேனா இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பா அந்த படத்தை வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படின்னா வந்துட்டு இதை மறந்துட்டேன், ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி என்ன அந்த சேருவாங்க, லைக் வந்துட்டு பிரியவாங்க. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனிச்சுங்க. ரியலி எனக்கு லைஃப்ல ரொம்ப கனெக்ட் ஆனிச்சு. சேருவாங்க, எப்பவுமே கப்பலா இருப்பாங்க, அவங்க பிரியற ஒரு நேரம் மாதிரி ஒன்று வரும். பட் ஏதோ ஒரு விஷயம் அவங்க திரும்ப சேர்த்து வைக்கும். பட் மறுபடியும் வந்துட்டு பிரியற விஷயம்லாம் வரும், ஒரு கான்ஃப்ளிக்ஸ் வரும். பட் ஏதோ ஒரு காரணத்தினால வந்துட்டு அவங்க மறுபடியும் சேருவாங்க. பிரியற நேரத்துல வந்துட்டு ஏதோ ஒன்று சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய ஆரம்பிக்கும். ஒரு ஹிண்டல் டைட்டில்ஸ்லாம் ரொம்ப வச்சிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த சீன்ஸ்ல வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிக்குவாங்க. பிகாஸ் வந்து நான் பர்சனலி கனெக்ட் பண்ணிக்கிட்டேங்க. ரொம்ப வாவ் அப்படி இருந்துச்சு. என்ன காரணமா இருக்கும்? சிலர் நம்மளே யோசிப்போம், நம்ம லைஃப்ல அப்படி நடந்திருந்தா எப்பவுமே எப்போ நம்ம பிரிஞ்சு போயிருக்கணும். பட் வந்து இன்னும் நம்ம ஒன்னா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சில பேர் பண்ணவங்க சொல்றேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சீன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு செம்மையா கனெக்ட் ஆகும். ஞானும் கூட உங்களுக்கு ரீசன் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை நீங்க கதையோட அந்த வேர்ல்டுக்குள்ள போனீங்கன்னா, சரிங்களா? புரியுதா? ஸோ இந்த விஷயத்தை ரொம்ப நோட் பண்ணி வைங்க. ஸோ ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்துட்டு நல்லா இருக்கும் சொல்லணும் அவசியம் இல்லை. உங்க ஒப்பீனியன், நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் ஒவ்வொரு ரிவ்யூலையும் சொல்றேன். அதே மாதிரி தான் இந்த ரிவ்யூலையும் மூவி ரிவ்யூலையும் சொல்றேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் வந்துட்டு சொல்றேன்னு தவிர்த்து வேற ஆளு நல்லா இருக்கு சொல்லிடுவேன் நான் அதை சொல்ல கிடையாது. நல்லா இல்லை பிடிக்கல நான் சொல்லிடுவேன், சரிங்களா? பிடிச்சவங்க பல பேர் இருக்காங்க, நான் மட்டும் தான் இருக்கேனா பிடிக்காதவன் அப்படிதான், சரிங்களா? இந்த படம் எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு, ரொம்ப கனெக்டா இருக்கு, ரொம்ப ஜாலியா ஃபன்னாவும் எடுத்திருக்காங்க. ரொம்ப மெச்சூரா யோசிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும்னு நான் நம்புறேன். எனக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம். ஸோ இதை சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப். ஐ அம் நவீன். டேக் கேர்.